轩窗梳妆，是谁家姑娘轻轻又香雨铃铛？愿晚风送霜，愿凄尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。இவங்க எல்லாருமே ஏற்கனவே விஷத்தை குடிச்சு செத்து போயிட்டாங்க. இவங்களுடைய தலைவன் கண்டிப்பா சாதாரண ஒரு மனுஷனா இருக்க முடியாது. கண்டிப்பா இவங்க யாருன்னு உனக்கு தெரியாதா? நீ நாளைக்கு ஷூ மாளிகைக்கு கிளம்பு. இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. இல்ல, நான் போக மாட்டேன். இது 2வது வாட்டி நடக்குது. இந்த கொலைகாரங்க என்னதான் குறி வைக்கிறாங்கன்னா, நாங்க வந்தா மத்தவங்களுக்கு தான் என்னால ஆபத்து. அவங்க உன்னை தேடிதான் வருவாங்கன்னா அப்ப உன்கிட்ட தான் அவங்களுக்கு தேவையான முக்கியமான ஒண்ணு ஏதோ இருக்கணும். என்கிட்ட அப்படி என்ன இருக்க போகுது? நான் அரசரோட வளர்ப்பு மகள், அவ்வளவுதான். ஒருவேளை என்ன பெத்த அப்பாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்குமோ? தளபதியாரே, ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. இளவரசி இப்போ ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். சரி, நிறைய ஆட்கள் அனுப்புங்க. இளவரசியை பத்திரமா கொண்டு போங்க. உத்தரவு. வீரனே, இளவரசியை பத்திரமா கொண்டு போய் சேருங்க. உத்தரவு தலைவரே. இளவரசி, சரி, என்ன தடையும் கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. என் அண்ணனுடைய சாவுக்கு காரணமானவன் தான் இதுக்கும் தொடர்புடையவனா? இந்த விஷயத்தை பத்தி அரசர்கிட்ட பேச வேண்டாம். இதை ரகசியமா வச்சுக்கலாம். உத்தரவு. அத்தை, நாளைக்கு நான் அரசரை சந்திச்சு என் சகோதரர் விட்ட பொறுப்பை ஏத்துக்கணும். நீங்க கண்ணு முழிச்சு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு நிச்சயம் கோவப்படுவீங்க. எனக்கு தெரியும் உங்களோட செல்ல மக நிம்மதியா வாழணுங்கிறது தான் உங்க ஆசை. ஆனா சில விஷயங்களை நம்மளால ஏத்துக்க முடியாது. சூயே, ஆசிரியரே, நல்ல வேலை வந்துட்டீங்களே. ராத்திரி கொலைக்காரங்க வந்ததை பத்தி கேள்விப்பட்டேன். உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இங்க வாங்க. என்ன என்ன? அந்த கொலைகாரங்க என்னதான் தேடி வந்திருக்காங்க. ஒருவேளை இது என் பெத்த அப்பா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குமோ? அதாவது உங்க ஆசிரியருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா? அதுக்காக என்ன பழி வாங்க வராங்களா? அவருக்கு எதிரிகள் இருக்க வாய்ப்பு இல்லையே. ஏன்னா அவர் ரொம்ப தன்மையா நடந்துப்பாரு. இத நான் மட்டும் சொல்லல, நம்ம மன்னரே சொல்லுவாரு. இப்ப நான் என்ன செய்யறது? என்ன காரணம்னு யோசிச்சு எனக்கு தலையை வெடிக்குது. இங்க பாருமா, நீ குழப்பிக்க வேண்டாம். தளபதி மாளிகைக்கு போ. நீ இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. ஐயோ, என்னால அங்கெல்லாம் போக முடியாது. ஏன் முடியாது? உங்களுக்கு தெரியாதா? நேத்து ராத்திரி தான் நான் எனக்கே தெரியாம ஒரு பெரிய பன்றியா மாறி தளபதியோட அத்தைய பயமுறுத்திட்டேன். அவங்க கண்ணு முழிச்சு என்ன ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா என் கதை முடிஞ்சது. நான் உங்ககிட்ட எத்தனை முறை தான் சொல்றது, இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விதி இருக்கும். நீ எல்லாருக்கும் உதவ முடியாத. கவலைப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா
உங்களால எனக்கு பலன் இருக்கு. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லல்ல. என்ன? சில பேரு நல்லவங்களா இருக்காங்க. ஒண்ணு ஆசிரியரே, எனக்காக நீங்க ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாமே. சீக்கிரம் யோசிங்க யோசிங்க. ம். இங்க பாரு, இத தளபதியோடைய அத்தைக்கு கொடுக்கணும். அன்னைக்கு ராத்திரி நடந்தது அவங்களுக்கு நிச்சயமா மறந்து போயிடும். நீங்க பெரிய புத்திசாலி. இந்த வாங்கிக்க. ஆனா இத பயன்படுத்தினா ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இருக்காதே? நியாயமான கேள்விதான் கேக்குற. ஒன்னு ரெண்டு பக்க விளைவுகள் இருக்கதானே செய்யும். அப்ப எனக்கு இது வேணாம், வச்சுக்கோங்க. அந்த பிறப்புக்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ஷூயேக்கு இத பத்தி சொல்லிதான் ஆகணும். ஆசிரியரே, கோவப்படாதீங்க. அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் என்ன நம்புவாரு. இதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். தளபதி உன்னை நம்புவாரா நம்ப மாட்டாராங்கிறது கேள்வி இல்ல. பிறப்புக்கள் உன் உடம்புல இருக்குன்னு ஒருவேளை அரசருக்கு தெரிய வந்துச்சுன்னா பின் விளைவுகளை பத்தி யோசிச்சியா? அப்படின்னா இந்த விளையாட்டுத்தனத்தை நிறுத்த. இந்த ரகசியம் உன்னோடது மட்டும் இல்ல, உனக்காக இந்த ரகசியத்தை பல பேர் மறைச்சு வச்சிருக்கோம். உன் வளர்ப்பம்மா, உன் தம்பி, அப்புறம்னா எங்களுக்கு தலையே வெடிக்குது. சரி, அப்ப நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆசிரியரே, இப்ப இதுக்கு என்னதான் பண்றது? இங்க பாருமா, நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். நான் சொன்ன மாதிரி முதல்ல இதை பயன்படுத்திற. தளபதியாரே, உணர்ச்சியை கூட்டுற அந்த மருந்து பத்தி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மருந்து கண்டிப்பா நம்ம மாளிகையோடது இல்ல. அது மருந்து கடையிலயும் கிடைக்காது. நீ இதை செய்வன்னு நான் எதிர்பார்க்க கூட இல்ல. தளபதி, நான் வந்து இல்ல, இளவரசி உருமாறுற விஷயம் இவருக்கு தெரியக்கூடாது. சூக்கு கொடுத்த தேநீர்ல தான் பிரச்சனை இல்லைங்கிறது இவருக்கு தெரியாதுல்ல. அப்படின்னா நான் என்ன நினைச்சேன்னா, இளவரசியும் தளபதியாரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படி போய் முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இது தப்பு தானே தெரியும். நான் உண்மையை மறைக்கல. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல. நீ சொல்றத நம்பவே முடியலையே. இளவரசிக்கு அப்படி என்ன அவசரம்? நடந்ததுக்கெல்லாம் இளவரசி தான் காரணமானு கேக்குறேன். ஐயோ, இல்ல இல்ல இல்ல, நடந்த எல்லாத்துக்கும் இந்த அடிமைதான் காரணம். இளவரசி தப்பு பண்ணல, அதனால தளபதியாரே என்ன தண்டிச்சிருங்க. இத பத்தி என்ன நினைக்கிற? தளபதியாரே, இவ்வளவு பயப்படுறவ உண்மையை மறைக்க மாட்டா. அதுவும் இல்லாம இளவரசிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. நீங்க தான் முடிவெடுக்கணும். ஏன்னா சரி சரி, ஆனதாச்சு விடு. நீ இளவரசிக்கு பிரியமானவ. இளவரசியை முடிவெடுக்கட்டும். நீங்கிறது கிளம்பு. அப்படியே ஆகட்டும் தளபதி. தங்கப்பறவை மாளிகைக்கு நல்ல காலமே வராது போல இருக்கு. தினம் தினம் இங்க ஏதாவது ஒரு தகராறு நடந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஒண்ணு உளறிக்கிட்டே இருக்காத. நமக்கு போட்ட உத்தரவை நம்ம செயல்படுத்தலையே. நம்ம சரியா வேலை செய்யலனா நம்மள தண்டிச்சிடுவாங்களே. ஏன் பயப்படுற? ராஜ குடும்பத்துல நமக்கும் விசுவாசிகள்லாம் இருக்காங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. என் ஆடைகள் அழுக்காயிடுச்சு. எனக்கு மாத்த ஆடை ஏதாவது கிடைக்குமா? இது பாருங்க, இது எல்லாம் நாங்க என்ன துவைச்சு முடிக்கல. துவைச்சதுக்கு அப்புறம் சொல்றோம். சரி, அப்போ உணவு சமைச்சிட்டாங்களா? சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க. பக்கத்துல பழம் மரம் ஏதாவது இருக்கா? பழம் சாப்பிடும் போல இருக்கு. தளபதி மாளிகையில உணவுக்கு பற்றாக்குறையா? பழத்தை தேடி இப்படி அலையறீங்க? என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? நான் தினமும் அங்க ராஜ விருந்து சாப்பிடுறேன். ஆனா என் வீட்டுக்கு வந்து பழம் சாப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா இது உங்க வீடு கிடையாது இளவரசி. கேள்விப்பட்டோம்ல, இவர்தான் அந்த தளபதி. வணக்கம் இளவரசி சூயே, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நீங்க எப்படி இங்க அனுமதி இல்லாம? அரசர் என்ன ஜூவாய்க்கு தளபதி ஆக்கிட்டாரு. அதனால இந்த இடம் என் அதிகாரத்துக்குள்ளதான் வருது. தளபதிங்கிற முறையில
இந்த இடத்த நோட்டம் விட வந்திருக்கேன். தளபதிக்கு தளபதி வேலையை விட பெண்கள் துணி துவைக்கிற இடத்துக்கு வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கே. நீங்க எந்த மாளிகையுடைய பணியாளர்கள்? ஹோங்ஷியானோட மாளிகை. ஆனா மத்த எல்லாரை விட நாங்க தான் இங்க ரொம்ப முக்கியமானவங்க. மாளிகையில வேலை செய்யறவங்களுக்கு இவ்வளவு பேச்சா? இன்னைக்கு நீங்க என் மனைவி கிட்ட நடந்துகிட்ட விதம் இது எல்லாத்தையும் பத்தி நான் அமைச்சர்கிட்ட சொல்ல போறேன். ஐயோ தேவி, நம்ம மாட்டிக்க நீங்க போறோம். தானே எல்லாரும் சொல்ற அந்த பயங்கரமான தளபதி? ஆமா, எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா நான் ஒரு மிருகமா மாறுவேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் கிளம்புங்க. வாங்க வாங்க சீக்கிரமா போயிடலாம். எதுக்கு தேவையில்லாத வம்பு? சீக்கிரம். எதுக்கு இப்படி பயமுறுத்துறீங்க? இங்க இருக்கிறவங்கள பகைச்சுக்கிட்டா அப்புறம் பயங்கரமா பழி வாங்குவாங்க. அவங்கள பத்தி சொல்றியே, நானும் பழி வாங்குறவன் தான். இப்ப எதுக்கு இத கையில வச்சிட்டு இருக்கீங்க? நம்ம மகனுக்காக தான். எதிர்காலத்துல யாராவது அவங்ககிட்ட சேட்டை பண்ணாங்கன்னா இதை வச்சு அவங்கள சமாளிச்சுக்குவான்ல. உங்களுக்கு ஆண் குழந்தை தான் வேணுமா? பெண் குழந்தைனாலும் பரவாயில்ல. ஆனா அப்படி பெண் குழந்தையா பிறந்தா இதோடைய நிறத்தை நான் வேற மாதிரி மாத்திருவேன். அப்பதான் அவளுக்கு பொருத்தமா இருக்கும். விட்ட பேசிக்கிட்டே போறீங்களே. இப்ப யாரு குழந்தை பெத்து கொடுக்கறான்னு சொன்னது? என்னடா இது? குழந்தைக்கு ஆசைப்பட்டு தானே அந்த மருந்து பயன்படுத்தினா. இளவரசி நில்லு. எனக்கு ஒரு ரகசியத்தை பத்தி தெரியும். உனக்கும் எனக்கும் என் அத்தையாலேயோ அரசராலேயோ நம்ம அவசர புத்தியாலேயோ நிறைய தப்பான எண்ணம் வந்துருச்சு. அன்னைக்கு உன்னோட தம்பி மட்டும் மனசார உன்னை என் கூட அனுப்பி வைக்கலனா இப்ப வரைக்கும் நான் உன்னை முழுசா நம்பி இருக்க மாட்டேன். உன் தம்பி மேல உனக்கு எந்த அளவுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி என்ன நம்பு. நான் உண்மையிலே இவரை நம்பலாமா? ஒருவேளை நான் பிறப்பு கல்லை பத்தி இவர்கிட்ட சொல்லிட்டேன்னா என்னை பார்த்து இவர் பயப்படுவாரா? நீங்க நல்லதான் பேசுறீங்க. ஆனா ஒருவேளை என் உருவம் மாறிடுச்சுன்னா, உதாரணத்துக்கு என்னோட முகம் பன்னிக்குட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லனா ஒரு பூனை மாதிரி, இல்லனா ஒரு நாய் மாதிரி ஆயிட்டா அப்ப பயப்படுவீங்களா? பன்றி குட்டியா? நீயா? ஆமா, நான் தான் அது ஏற்கனவே பாத்துட்டேனே. எப்போ? ஒரு நாள் என் கனவுல பார்த்தேன். என் கனவுல நீ பன்றி தலையோட என் கிட்ட வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்த. அப்ப நானும் உன்னோட பன்றி மூக்குக்கு முத்தம் கொடுக்க போனேன். அப்படின்னா உங்களுக்கு பயமா இல்லையா? பயமா தான் இருந்துச்சு. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? அப்படி ஒரு கனவு வர காரணம் இருந்திருக்கணும். அன்னைக்கு நீ நிறைய மருந்து எடுத்துக்கிட்டதுனால கூட அப்படி எனக்கு தோணி இருக்கலாம். ஆனா கனவுல கூட நீ பன்றி குட்டியா மாறினாலும் பார்க்க அழகா தான் இருந்த. சரி, இன்னைக்கு ராத்திரி நீங்க என் மாளிகைக்கு சாப்பிட வாங்கல. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி, என் வேலைகளை முடிச்சிட்டு நான் நேரா அங்க வரேன். அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், நீ டாயோவை பார்த்து திட்ட வேண்டாம். டாயோவா? அவன் மட்டும் உண்மையை சொல்லாட்டி நாம இப்படி வெளிப்படையா பேசி இருக்கவே மாட்டோம். டாயோ விஷயம் என்ன புரியல? அவ தானே உனக்கு அந்த உணர்ச்சியை தூண்டுற மருந்து கொடுத்தா? என்னது? இன்னைக்கு அவள தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என்ன தண்டிச்சிருங்க. உன்னை சும்மா தண்டிச்சா போதுமா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு இதை விட்டு வேற வழி தெரியல. என் நோக்கம் இல்ல, உங்க கனவை நம்ம மாத்தாம விட்டுட்டோம்னா உங்க உருவம் மாறாதல்ல. அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். இங்க உட்காரு. என் வாழ்க்கைய பத்தியும் என் பிரச்சனைய பத்தி மட்டுமே நீ எதுக்காக இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிற? ஏன்னா நான் உங்களை நல்லா பார்த்து பண்ண இந்த அடிமை வாக்கு கொடுத்திருக்கனே. யாருக்கு? அது யாருன்னு நீ சொல்ல போறதில்ல. ஆனா எனக்கு தெரியும், அது ஜிங்ஃபே தான், இல்லையா? சரி பரவாயில்ல, உன் மனசு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். இளவரசி, அப்ப நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? இளவரசி, சரி சரி, ஏன் நல்லதுக்காக தான் நீ இதை செஞ்சிருக்கேன்னு தெரியும். அதோட தளபதி உன்கிட்ட விசாரிச்சப்போ என்னோட ரகசியத்தை சொல்லாம நீ என்ன காப்பாத்திருக்க. சரி அது இருக்கட்டும். இப்ப உங்களுக்கும் தளபதிக்கும் நடுவுல
இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. டயோ, நான் உனக்கு கேக்குறேன், பதில் சொல்லு. என்ன மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தரை நம்பி அவரு கூட இருக்க முடியுதுன்னா அப்போ அது ஒரு நல்ல உறவுக்கான ஒப்பந்தம்ல. அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் ஆபத்து கிட்ட வர நேரத்துல பொண்ணை காப்பாத்த எதிரிகளை கொல்ற வீரன். இதுக்கு காரணம் காதல் தானே? அப்படிதான் தோணுது. இந்த உலகத்துல இருக்கிற பெண்கள் பிரபலமானவங்களா இருந்தாலும் சரி, சாதாரண பெண்களா இருந்தாலும் சரி, ஜின்ஜியனை பார்க்க ஆசைப்படுவாங்க. ஆனா தளபதி ஜின்ஜியனை விட ஒரு படி மேல. அவர் பேரையும் புகழையும் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கறதுல அன்புதான். நான் சொல்றது புரியுதுல? ஐயோ இளவரசி, எனக்கு தலையே சுத்துது. நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. நான் அவரை நம்பலான்னு முடிவும் பண்ணிட்டேன். இந்த இடம் என் அண்ணன் பயன்படுத்தின இடமா? ஆமா, தளபதி பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் இன்னமும் இங்க அப்படியே தான் இருக்கு. எதிரிங்க கூட சண்டை போடும்போது தான் நீங்க கும்ஃபுல என்னை விட திறமசாலிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தளபதியோட இடத்துக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்க விரும்புறேன். நீ உண்மையிலே கத்துக்க ஆசைப்பட்டா என் ஆசிரியரை உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அப்ப நானும் உங்களை மாதிரி திறமசாலி ஆயிடுவேனா? சரி வா, என் அண்ணன் தினமும் ரோந்துக்கு போற அதே வழியில கூட்டிட்டு போ. பெரிய தளபதி எப்போ இந்த மாதிரி தான் ரோந்து போவாரு. அதுவும் இல்லாம இதெல்லாத்தையும் அவர் தான் வடிவமைச்சாரு. இதுதான் கோஷிங்கிற இடம். பெரிய தளபதி இத அவருடைய பொறுப்புல வச்சிருந்தாரு. இந்த இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது மாளிகை இருக்கா? ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் இருக்கு. அப்புறம் ஏன் சூரிய அடிக்கடி இந்த இடத்துக்கு வரா? இளவரசியை கேக்குறீங்களா? அவங்க கதையே வேற இல்ல. அவங்களால ராத்திரி சரியா தூங்க முடியாது. அதனால தூக்கம் வர்ற வரைக்கும் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாங்க. சரி, நீ முன்னாடி கிளம்பி போ. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். உத்தரவு. யார் நீங்களா? என்ன பண்றீங்க? ஏய், தளபதியாரே வணக்கம். இளவரசியார் உங்களுக்காக விருந்து தயார் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் இங்க வாங்க. இதுல இன்னொன்னு போட்டிருக்கு. இந்த பெண் யாரு? இதை நான் எதிர்பார்க்கல. இன்னமும் மாளிகையில அவங்கள நிறைய பேர் நினைவு வச்சிருக்காங்க. தளபதியாரே, உங்களுக்கும் இளவரசிக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு முன்னால சில வதந்திகள் வந்துச்சு. அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. நான் அவளை நல்ல முறைப்படி பாத்துக்குவேன். அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். சூயேக்கு சரியான வாழ்க்கை அமையாதோன்னு பயந்தேன். நல்ல வேளை அவளுக்கு நீங்க கிடைச்சீங்க. உண்மையை சொல்லணும்னா ஆரம்ப காலத்துல அவளோட நோயாலேயே அவளுக்கு வாழ்க்கை அமையாதோன்னு நினைச்சேன். நீங்க இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். யூன்கிற பெண் மன்னருக்கு ரொம்ப விருப்பமான பெண்ணா இருந்தா. நான் கோஷி மாளிகையில பல வருஷமா இருந்தேன். அரசர் திடீர்னு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாரு. எதுக்காக அப்படி பண்ணாரு? அவங்களுக்கு யார் கூடயோ கள்ள தொடர்பு இருந்துச்சா. சரி, அதுக்கப்புறம் அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுதா? அரசர் இத பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு கட்டளை இட்டிருக்காரு. ஆனா சில பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த யூன்கிற பெண் ஒரு வீரனோட இருந்தாலாம். அரண்மனை பெருசா இருக்கலாம், ஆனா அரசரோட ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? அரண்மனையில இருக்க ஒரு வீரனா இருப்பான்னா ஒருவேளை அது என்னுடைய அண்ணனா இருக்குமோ? ஆனா உன்ன மாதிரி ஒரு வீரன் இங்க இருக்கிறதும் ஒரு வகையில நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
பாதுகாப்பு வேலையில ஈடுபடுற அதிகாரிகள் வேற எண்ணத்தோடையும் இருப்பாங்க. ஏமா, அந்த அரண்மனை பெண்ணுடைய உண்மையான பேர் என்ன? எல்லாரும் அவளை எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஃபேஷ்வே. ஃபேஷ்வேவா? அரண்மனையும் ஃபேஷ்வே. தளபதி யாரே? வாங்க நம்ம சாப்பிடலாம். ம். இதோ கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தங்கப்பறவை மாளிகையில இருந்து வர உணவுகள் எல்லாம் நிறுத்திட்டாங்க. நீங்க சாப்பிடணுங்கிறதுக்காக அரசரோட சமையல் அறையில இருந்து இதை நான் சிறப்பா செய்ய சொல்லியிருந்தேன். இந்தாங்க, இதை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ருசியா இருக்கும், எடுத்துக்கோங்க. அடடடா, நிறைய மதுபானம் குடிக்க கூடாது. இந்தாங்க, இதை சாப்பிடுங்க. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? நான் அந்த விஷயத்த சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோமான்னு தெரியல. அதனால தான் நீங்க முதல்ல இதை சாப்பிட்டு பாருங்க. உண்மை என்னன்னா, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். உனக்கு ஷூமுவ தெரியுமா? நான் பார்த்ததில்ல. ஆனா அவர் தானே உங்க அண்ணன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டதா சொன்னாங்க. அப்ப உனக்கு அரண்மனை பெண் யுன்னு தெரியுமா? இப்ப எதுக்கு அத பத்தி எல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கு இந்த விஷயம் நிச்சயமா தெரிஞ்சிருக்கணுமே. எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பொருளை காத்துல பறந்ததால பேஷுவை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் யுன் இறந்து போன மாளிகைக்கும் நான் அடிக்கடி போறதும் தற்செயலா நடந்ததுதான். ஆனா அதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இதுக்காகலாம் நீங்க வருத்தப்பட வேண்டாம். எனக்கு அதை பத்தியெல்லாம் எந்த வருத்தமும் இல்ல. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, உனக்கு அந்த யுன்னு தெரியுமா தெரியாதா? அவங்க கூட எனக்கு பழக்கம் எல்லாம் இல்ல. மிஞ்சி போனா ஒரு 2-3 தடவை நான் அவங்கள பாத்திருப்பேன். ஆனா பெருசா நட்பெல்லாம் கிடையாது. அப்புறம் எதுக்காக நீ அந்த இடத்துக்கு போயிருந்த? அங்க ஆள் நடமாட்டமே இருக்காது. உங்களுக்கே தெரியும் தானே, ராத்திரியில எனக்கு தூக்கமே வராது. அந்த நேரத்துல நாங்க போனா மத்தவங்களோட தொல்லை இருக்காது. உன் கூட பழகணுங்களால மட்டும்தான் நீ சொல்றதுல இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க அப்படி இல்லையே. நீங்க என் கூடவே இருந்திருக்கீங்களா தளபதி, அதனால என்ன நம்புறீங்க. உன்னை நம்புறது இப்ப முக்கியம் இல்ல. ஒருவேளை நான் நம்புறது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா, அப்ப இங்க நடக்கிறதெல்லாம் வெறும் போலியா தான் இருக்கும். நீங்க எதை எதோட முடிச்சு போட்டு பேசுறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. வேண்டாம், குடிக்காதீங்க. நான் இன்னும் உங்ககிட்ட பேசவே இல்லையே. சரி, அப்படின்னா சொல்லு. நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். என்னோட அப்பா, எனக்கு உயிர் கொடுத்த என்னோட உண்மையான அப்பா டா கோஷி அவர்கள், அவர் ஆரம்ப காலத்துல ஒரு வான்கல் வச்சிருந்தாரு. அத பிறப்பு கல்னு சொல்லுவாங்க. அது மாமன்னருக்கு போர்ல ஜெயிக்கிறதுக்கு உதவியா இருந்துச்சு. ஆனா அது மர்மமான விஷயம். ஆனா என் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் காரணமே இல்லாம அது காணாம போயிடுச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது ரொம்ப குறும்புக்காரியா இருப்பேன். அப்ப நான் அதை எட்டி பார்த்தப்போ திடீர்னு அந்த பிறப்புக்கள் என் உடம்புக்குள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நடக்க போறதெல்லாம் கனவுல தெரியும். அப்படி நடக்கிறத நான் தடுத்துட்டேன்னா அந்த நேரத்துல நான் மிருகமா மாறிடுவேன். ஆனா மாமன்னர் அதை திருடினது யாருன்னு கண்டுபிடிக்க ஆள் அனுப்புனாரு. அப்ப என்னோட வளர்ப்பு தாய் சின்ன என்ன காப்பாத்தினாங்க. இந்த விஷயம் வெளியே தெரியாம என்ன பாத்துக்கிட்டாங்க. அந்த பெண் அரசருக்கு விருப்பமான பெண்கள்ல ஒருத்தி. எல்லாரும் அவளை ஃபேஷ்வேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தளபதி, நான் விசாரிச்ச வரைக்கும் பேன்ஷான்ல விற்கப்பட்ட பொருட்கள்ல கூடவே வாழ்த்து செய்தியும் இருக்குமா? அதை யாருக்கு அனுப்புனாங்கன்னு அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அந்த பட்டியலை காணுமே.
தளபதி, நீங்க எந்த விஷயமா விசாரிக்கிறீங்க? என்னன்னு தெரியல, இளவரசி ஏதோ உங்ககிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி தெரியுது. அந்த பெண்ணும் ஒரு வீரரும் தனிமையில இருக்கிறத யாரோ பாத்திருக்காங்க. வெயில் காலத்துடைய 15 இரவுகள் எல்லையை பாதுகாப்பதற்காக கனரக படைகள் வேண்டும். பெரிய தளபதி அவர்கள் இந்த இடத்த அவருடைய நேரடி பாதுகாப்புல வச்சிருந்தாரு. அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன அவசரம் அண்ணே? சாப்பிடாம கூட எங்க போறீங்க? அரண்மனையில ரோந்து பண்ணி இருக்கு. சரி, அதனால என்ன? ஒருவேளை உங்களுக்காக அங்க யாராவது காத்துட்டு இருக்காங்களா? எதையாவது உளராத, அத்த காதுல விழுந்து அவ்வளவுதான். அண்ணா, சும்மா என்கிட்ட சொல்லுங்க, அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்கன்னா, நல்ல சிரிச்ச முகமா இருப்பாங்க. அரச குடும்பமா இருந்தாலும் அதுல ஒரு கர்வமே இருக்காது. எல்லார்கிட்டயும் பணிவா நடந்துப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா? அரண்மனை பெருசா இருந்தாலும் அரசரோட ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? அதுக்கப்புறம் அட தளபதி, என்ன மன்னிச்சிருங்க. நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாது. என்னை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்குல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ மேல சொல்லு. சுருக்கமா சொல்லணும்னா, என் அப்பாவை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். அவர் எனக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு. எதிர்காலத்துல நான் அவருக்கு திருப்பி நல்லது செய்யணும். இப்ப நீ என்னதான் சொல்ல போற? அவருக்கு கைமாறு செய்யணும்னு ஆசைப்படுறியா? ஒருவேளை அவரு எனக்கு நெருக்கமானவங்களுக்கு கொண்டு இருந்தாருன்னா? உங்களோட உறவுக்காரர் அவர் எப்படி கொல்லுவாரு? நீங்க உங்க அண்ணனை பத்தி சொல்றீங்களா? அவரு போர்க்களத்துல தானே இறந்து போனாரு. அப்படி நடந்திருந்தா பரவாயில்ல. சரி, நீ சாப்பிடு, நான் கிளம்புறேன். இருங்க இருங்க, நான் என் பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீங்க எதுவுமே சொல்லலையே. இது உங்களுக்காக. நாம 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஆனா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? தளபதி, நான் கவனிக்க சொன்னதை கவனிச்சிட்டு வந்தியா? அரண்மனையில் இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டேன். பெரிய தளபதி கூட இருந்த எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டேன். அந்த யூன் பெண்மணி இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்தே அவர் எப்பவும் எதையோ சிந்திச்சுக்கிட்டதே இருந்ததா சொல்லியிருக்காங்க. தனிமையில நின்று சிரிப்பாராம். அப்புறம் மத்தவங்க கிட்ட போய் பெண்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்பாராம். அப்படின்னா என் அண்ணன் பெண்களுக்கு என்ன பிடிக்கும்னு மத்தவங்க சொல்றத கேட்டு அதை நம்பி இருக்கணும். ஆமா தளபதி, ஆனா அவர் வாங்கின பொருட்களை யாருக்கிட்ட கொடுத்தாருன்னு யார்கிட்டையும் தெளிவா சொன்னதே இல்லை. ஒரு நிமிஷம், நமக்கு கிடைச்ச தடயத்தை விசாரிக்க சொல்லி அனுப்பியிருந்தீங்கல்ல, இதோ கொஞ்சம் இதை பாருங்க. இது சிங்கின் குழுவுடைய ஒரு அடையாளம். இந்த சிங்கின் மக்கள் பெரிய அதிகாரிகளுக்கு வீரர்கள் மாதிரி ரகசியமான வேலையில ஈடுபடுவாங்க. இந்த தலைமுறையில அவங்க பேரு டோமோட்டோ. புரிஞ்சு போச்சு. தளபதி, என்னாச்சு உங்களுக்கு? குடிக்கிறதுக்கு இவ்வளவு வச்சிருக்கீங்களே. இந்தா, நீயும் வந்து குடி. சரி, கொஞ்சம் குடிச்சிட்டு போறேன். இங்க பாருங்க தளபதி, அந்த அறையில நடந்த தீ விபத்து ஒரு விபத்து மாதிரியே தெரியல. ஒருவேளை மாமன்னரே உங்க அண்ணனை கொண்டிருக்கலாம். டோமோட்டோவை பிடிச்சிட்டா இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான விட கிடைச்சிரும். ஆனா அந்த கொலைக்காரனுங்க நம்ம இளவரசியை தான் அடிக்கடி தேடி வரானுங்க. அப்போ இளவரசியை காட்டி அவங்கள திரும்ப வெளியே வர வச்சு அவங்கள பிடிக்கலாம்ல? வேண்டாம். ஆனா தளபதி, அந்த கொலைக்காரங்க இளவரசி மேல மட்டும்தானே குறியா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு உங்களுக்கு பயமா இருந்தா திட்டத்தை நிறைவேற்றும் போது நீங்களே பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்களேன். இங்க பாரு நண்பா, நேரம் வரும்போது முடிவு பண்ணலாம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா இதுக்கு காரணம் அரசர் தானா? அப்ப இளவரசி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல.
என் பிரச்சனை என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீங்க எதுவுமே சொல்லலையே. நீ இப்ப சொன்ன எதுவுமே என் தலைக்கு ஏறல. ஒருவேளை இத்தனை வருஷமா நீ பார்த்தது எல்லாமே வெறும் கற்பனையா இருக்கலாம். ஆனா நான் சொன்னது எல்லாமே உண்மை. நான் சொன்னதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நான் சொன்னது உண்மைன்னு தோணுச்சுன்னா, என் கூட இருக்க நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, நாளைக்கே வந்து என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் நான் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போக வேண்டாம். சரி. என்ன இளவரசி, தனிமையில என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதான் முழுசா விடிஞ்சிருச்சே, அப்புறம் என்ன, போய் தூங்குங்க. ஹே டவுட்டோ, ஒருவேளை நான் சொன்னதை கேட்டதால அவர் என்ன கூட்டிட்டு போக மறுத்துட்டாருனா? உங்க ரகசியத்தை யாரு கேட்டாலும் அது அவங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். நானே கூட அது என் கண்ணால பாக்கலன்னா சத்தியமா நம்பியிருக்க மாட்டேன். நீ சொன்ன மாதிரி நான் இந்த விஷயத்த அவர்கிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம்.说什么惹你生气了？那句话能哄你回家，怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我是不幸的小尾巴，捂着嘴是在偷笑吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？这眼泪都是牵挂。ஒரு வழியா வந்துட்டீங்க. ஆமா, நல்லா யோசிச்சீங்க போல இருக்கு. எல்லாத்துக்கும் இதான் பதிலா? நீங்க சும்மா ஒண்ணு இந்த பக்கம் வரலையே. ஆமா, நாளைக்கு உன்னோட பிறந்தநாள் வருது. உன்னை கூட்டிட்டு போக நான் இங்க வருவேன். நாளைக்கு என் பிறந்த நாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது உனக்கு எதுக்கு அதெல்லாம்? இங்க பாரு, நீ உடனடியா எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்க. நாம நாளைக்கு இங்க இருந்து கிளம்பலாம். இங்க தானே இருப்பீங்க? நான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சரி, நான் கிளம்புறேன். நான் இல்லாம அவரால் இருக்க முடியல. இளவரசி, தளபதி இந்த ஆடைகளை உங்களுக்காக கொடுத்து விட்டாரு. பாத்தியா, இதெல்லாம் விலை உயர்ந்த ஆடைகளா இருக்கும் போலயே. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது யாங்கிங் ஷாயோடையது. உனக்கு தெரியுமா, இந்த ஆடையோட தனி சிறப்பு, இது சூரிய வெளிச்சத்துல இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். மழை காலத்துல இது அவ்வளவு சுலபமா ஈரமாகாது. இவரை என்னமோல யோசிச்ச, இப்படி எல்லாம் கூட யோசிக்கிறாரா? தளபதியா அப்படி நினைச்சிடாதீங்க. அவரும் விவரம் தெரிஞ்சவர் தான். ஆமா ஆமா, ஆனா இது ரொம்ப ஆடம்பரமால இருக்கு. எனக்கு இது வேண்டாம். சரியா போன பண்ணிடுறேன். இந்த ஆடைகளை திருப்பி அவருக்கே அனுப்பி வச்சிடுறேன். கேட்டா உங்களுக்கு பிடிக்கலன்னே சொல்லிடுறேன். இரு, எனக்கு பிடிக்கலன்னு நான் இப்ப சொன்னேன். அப்படின்னா இளவரசிக்கு இது பிடிச்சிருக்கு. ஆமா, நீ வேணா யோசிச்சு பாரு. தளபதி எனக்காக முதல் முறையா வாங்கி கொடுத்திருக்காரு. நான் இதை வேண்டான்னு சொன்னா நல்லவா இருக்கும்.
அவருக்காகவாவது நான் இது போட்டுக்கணும்ல, என்ன சொல்ற? ஓஹோ, அவ்வளோ நல்லவங்களா நீங்க? ரொம்ப பேசாத. நீ எழுந்து வா, வாங்குறல. தளபதியாரே, என்ன தளபதி, என்னாச்சு? என்னாச்சுன்னா என்ன நடக்கும்னு எதிர்பார்த்த? அவளுக்கு அது பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிடிக்காம இருக்குமா? இளவரசி அதை போட்டுக்கிட்டாங்கன்னா பகலா இருந்தாலும் சரி, இரவா இருந்தாலும் சரி, எல்லாரோட கண்ணுக்கும் ரொம்ப பளிச்சுன்னு தெரிவாங்க. நம்ம எதிரிகளும் அதை கவனிப்பாங்க. அந்த கூட்டத்துக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். அதே நேரத்துல அவ பிறந்த நாளை எளிமையா பண்ணா நல்லா இருக்கும். தளபதி, வெட்ட அம்ப எப்படி திரும்ப எடுக்க முடியும்? நம்ம திட்டம் நிறைவேறணும்னா அதை எளிமையா இல்லாம பிரம்மாண்டமா பண்ணணும். அப்பதாங்க கொலைகாரனுக்கு கூட்டமும் இதை பயன்படுத்திக்க நினைப்பாங்க. இதெல்லாம் நீ சொல்லணுமா? எனக்கும் தெரியும். போய் ஏற்பாடு ஆரம்பி. உத்தரவு தளபதியாரே. ஹேய், இளவரசி போயிருக்கு, எந்த ஆபத்தும் வரக்கூடாது. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்.说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？却眼泪的手牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲。潇潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴。潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴，小尾巴。